மே மாத சம்பளம் உரிய திகதியில் வழங்கப்படாத காரணத்தினால் மலையகத்தின் தோட்டங்கள் பலவற்றில் தொழிலாளர்கள் மெதுவாக வேலை செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மே மாதத்திற்குரிய சம்பளம் ஜூன் மாதம் 10ஆம் திகதி வழங்கப்பட வேண்டியிருந்ததாக தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சம்பளத் தொகை வழங்கப்படாமையால் தாம் பல்வேறு இன்னல்களையும் சிரமங்களையும் எதிர்நோக்குவதாக தோட்ட தொழிலாளர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இன்று காலை கிண்ணியா ஆலங்கேணி விநாயகர் மகாவித்தியாலயத்துக்கு முன்னால் 2 வெவ்வேறு குழுக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. பாடசாலையில் கடமை புரியும் அதிபரை நிரந்தரமாக வைக்க கோரி பெற்றோர் மாணவர்கள் சேர்ந்து ஒரு குழுவினரும் புதிய அதிபர் நியமிக்க வேண்டும் என கோரி மற்றைய குழுவினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பிலான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள திருகோணமலை மாவட்டத்தின் பிராந்திய செய்தியாளர் ஆஷுக்குடன் தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் ஜெஃப்ரி. இன்று கிண்ணியா ஆலங்கனி வித்தியாலயத்தின் முன்னால் 2 வெவ்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. பாடசாலை மாணவர்களும் பெற்றோர்களும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் ஸ்ரீ ஆலங்கனி விநாயகர் மகாவித்தியாலயத்தின் தற்போது கடமையாற்றும் அதிபரை நிரந்தரமாக நியமிக்குமாறு கோரி இவ்வார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை மற்றொரு குழுவினரும் அதிபரை மாற்றிவிட்டு புதிய அதிபரை நியமிக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். சம்பவ இடத்துக்கு கிண்ணியா வலய கல்வி பணிப்பாளர் அசுவர் கான் அங்கு விஜயத்தை மேற்கொண்டு அங்குள்ள மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் கல்வி அபிவிருத்தி சங்கத்திடமும் உரையாடினார். பாடசாலைக்கான அதிபர் நியமனத்தை கிழக்கு மாகாண கல்வி அமைச்சே மேற்கொள்ளும் என தெரிவித்ததோடு இது சம்பந்தமான முறைப்பாடுகளை அவர் உடனடியாக கல்வி அமைச்சுக்கு அனுப்பி வைப்பதாகவும் தெரிவித்தார். பாடசாலை இருக்கிற அதிபரை எங்களுக்கு சேவையாற்றணும். வேறொரு அதிபரையும் அவரே எங்க பாடசாலையை நல்லா முன்னெடுத்து செல்றேன். பாடசாலை பிரச்சனை 6 மாத காலமா பிரச்சனை நடந்து வந்து கொண்டிருக்குது. அதில் நாங்க சோனலுக்கு அறிவிச்சாங்க. அதை விட மேலதிக எல்லாருக்கும் அறிவிக்கும். அவங்களும் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்கல. இறுதியா கல்வி அமைச்சர்கிட்டையும் போய் அவரும் எந்த விதமான ஒரு முடிவு எடுக்கல. இதனால எங்க பாடசாலை மாணவர்கள கல்விதான் பாதிக்கப்பட்டு கொண்டு வருது. ஒரு தகுதியான அதிபர் வேணும், தரமான அதிபர் வேணும், பாகுபாடு இல்லாம எல்லா மாணவர்களும் ஒரே நிலையில் ஒரே சமனுக்கு நடத்துற அதிபர் வேணும். என்ற வகையில் அவர்களுக்கு வேறுபாடு வரக்கூடாது என்ற அந்த விடயத்திலும் பிள்ளைகளுடைய கல்வியில் பாதிப்பு ஏற்படுத்தப்படக்கூடாது என்ற அந்த வகையிலும் தற்போது பிள்ளைகளை நாங்கள் பாடசாலைக்குள் அழைத்திருக்கின்றோம். அதுவும் அதிபரோ மாற்றுவதா இல்லையா என்பதோடு தொடர்பான ஒரு பிரச்சனையாக இருப்பதனால் இது தொடர்பான இறுதி முடிவை கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்கள்தான் எடுக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைய அந்த பெற்றார்களுடைய இருபக்க கோரிக்கையை எழுத்து மூலமாக பெற்று இந்த விடயத்தினை கல்வி அமைச்சுக்கு நாங்கள் சமர்ப்பித்து முடிவை காண இருக்கின்றோம்.